ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் இது பட்டை முறுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம், அடுத்தது யோசிக்கிறது இந்த பட்டை முறுக்கு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். பச்சரிசி எடுத்திருக்கேன், நான் ஒரு அரைப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு. பச்சரிசியை நான் ஆல்ரெடி கழுவிட்டு நல்லா வெயிலில் 2 நாள் நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். அதில் 100 கிராம் கடலப்பருப்பு சேர்த்துட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணால் பச்சரிசி மாவும் கடல மாவும் சேர்த்துக்கலாம். நானும் இப்படி தான் அரைப்பேன், ஏன்னா பட்டை முறுக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் கம்பல்சரி சேர்க்கணும், ஏன்னா வாசத்துக்கும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவோம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்ரு, சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணினா எல்லாம் சூடாக இருந்தால் போதும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு எண்ணெய் குடிக்காது, நல்லாவும் இருக்கும். நம்ம உடனே இது புழிஞ்சிடலாம். இது நம்ம ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் இதுக்கு ரிப்பன் பக்கோடா அச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பொரிச்சு எடுக்கணும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வாசமும் நல்லாயிருக்கும். இந்த டப்பாவை திறக்கக்குள்ளேயே வாசம் கபகபன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் அதிலே புழிஞ்சு விட்டுக்கலாம். புழியத்தில்லைனா ஒரு பிளேட்டில் கூட புழிஞ்சிட்டு அதில் நீங்கள் திருப்பி சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இதுமாரி புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டுட்டு சலசலப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு சும்மா கருவேப்பிலை தூவிட்டு நீங்கள் இறக்குங்க. ஓலை பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை முறுக்கு எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணுன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணால் கொஞ்சமாக கூட காரம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, கலரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.